ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமச்சீர் புக்ல இருக்கக்கூடிய மேத்ஸ்ல ஸ்டாண்டர்ட் 9th 7th லெசனா இருக்க மெஷர்மெண்ட்ஸ், மென்சுரேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஸோ இந்த பார்ட் 2ல எஸ்ஐ 7.1 டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 போட்டாச்சு. அதை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் போங்க. அது சமச்சீர் மேத்ஸ்ன்னு இருக்கும். அது ஆர்டர்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ இந்த பார்ட் 2 பார்க்கறதுக்கு முன்னாடி அன்அகாடமி இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கும் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்அகாடமி பொறுத்தவரை இந்தியா இருக்கக்கூடிய டாப் எடிகேட்டர்ஸ் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த அன்அகாடமில நீங்க சேர்ந்த என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு சிலபஸ் வைஸ் ஸ்ட்ரக்சர்ட் கோர்ஸ் கொடுத்துருவாங்க. டெய்லி லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கும். லைவ் டவுட் செஷன் போயிட்டு இருக்கு. சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரிஸும் போயிட்டு இருக்கு. அப்புறம் பிராக்டிஸ் டெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் ஆக்சஸ். நீங்க ஏதாச்சும் வாங்கினீங்கன்னா அன்லிமிட்டட் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ என்ன நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி ராஜேஷ் 180 அப்படி கூட யூஸ் பண்ணி நீங்கள் கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்ன கோர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணி பேட்ச் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 4 விஓ ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் பேட்ச் 8 அதாவது குரூப் 4 விஓக்கு பேட்ச் 8 அப்படின்னு சொல்லி இன்னொரு டாபிக் போயிட்டு இருக்கு. ஸோ Jan 5 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இது சப்ஸ்கிரைப் பண்ணணும் உள்ள நான் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பிளே ஸ்டோர் போங்க. அன்அகாடமி அப்படிங்கிற டைப் பண்ண உங்களுக்கு ஆப் இருக்கும். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் டிஎன்பிஎஸ்சி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் ப்ளஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு கெட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு கோர்ஸ் கொடுத்துருக்கோம். 6 மாதம் கோர்ஸ், 12 months கோர்ஸ், 2 years கோர்ஸ். ஏதாச்சும் ஆஃபர் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கோட் ராஜேஷ் 180 அப்படிங்கிற கோடை வந்து இங்க நீங்க டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட். ஸோ அமௌண்ட் குறைச்சதுக்கு அப்புறம் ஒரு 700 rupees கம்மியாகும். ஸோ 6300 மட்டும் பே பண்ணா போதும். உங்களுக்கு இந்த கோடை யூஸ் பண்ண உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். இது மட்டும் இல்ல, நம்ம கம்யூனிட்டி போஸ்ட் போனீங்க நிறைய கோர்சஸ் போட்டிருப்போம். அதை நீங்க அன்லாக் பண்றதுக்கும் என்ன பண்ணிக்கலாம், இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்க அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ நான் மந்த்லி பே பண்ணணும் மொத்தமாக கட்ட முடியாது நினைச்சீங்கன்னா நீங்க மந்த்லி இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதையும் சூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், கோர்ஸை வாங்கி படிச்சுக்கலாம். கன்வியூஷன் தான் இந்த பார்ட் 2. சரியா? நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பிடிஎஃப் காப்பி இருக்கும். சரியா? நீங்க பார்ட் 1 பார்த்துட்டு இந்த சம்ஸ்லாம் போட்டு பாருங்க. நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. தெரியாத சம்ஸ் இருந்தால் மட்டும் நம்ம வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்க ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கலாம். சரியா? அப்படின்னா நீங்களா ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு திங்க் பண்ண தோணும். ஈஸியா எக்ஸாமுக்கு வரவு கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. யூசிங் ஹீரோன்ஸ் ஃபார்முலா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் whose side are 10 cm, 20 cm, 26 cm. செகண்ட் கொஸ்டின் 1.8 மீட்டர், 8 மீட்டர், 8.2 மீட்டர். சரியா? ஸோ இதை நீங்க ஆல்ரெடி என்ன பண்ண பார்த்த ஃபார்முலா தான். அப்படிதான். ஸோ இதெல்லாம் அழிச்சுக்கலாம். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அழிச்சிடுறேன். ஓகே. ஸோ என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். அப்படிதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப். ஓகே, ஏதான் கேட்கறான். அப்போ ஏஸ் ஈக்குவல் எஸ், ரூட்டுக்குள்ள எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி. இது நீங்க படிச்ச ஃபார்முலா. எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2. இதுவும் நீங்க பார்த்த ஃபார்முலா தான். இப்போ என்ன பண்ண போறோம், இந்த 3 ஆட் பண்ண போறோம். ஸோ 10 பிளஸ் 24 பிளஸ் 26. ஸோ மொத்தம் ஆட் பண்ணா 16 வரும். ஸோ 60ல பாதி என்ன வரும் உங்களுக்கு 30. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 13 போட்டுக்கலாம். ரைட்டா? இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூட்டை போட்டுக்கலாம். ஸோ 30 போட்டாச்சு. 30 மைனஸ் 10 எவ்வளவு 20. ஸோ இன்டு 20 போட்டுக்கலாம். அப்படிதானே? எதுக்கு நம்ம ப்ராக்கெட்லாம் போட்டுக்கிட்டு ஜஸ்ட் இன்டு 20 அப்படியே போட்டுவோம். சரியா? ஸோ 30 இன்டு 20. அடுத்து என்ன வரும், 30 மைனஸ் 24. ஸோ மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 கிடைக்கும். 6 போட்டுக்கோங்க. இன்டு 6 இன்டு அடுத்து என்ன 30 மைனஸ் 26. ஸோ எவ்வளவு 4. ஸோ 4 போட்டுக்கோங்க. ஸோ இது சால்வ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு 13 இருக்கு. ஸோ 30 என்ன பண்ணலாம்னா 10 இன்டு 3 அப்படி போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். அந்த 20 10 இன்டு 2 போட்டுக்கலாம். அப்புறம் 6 வந்து 2 இன்டு 3 போட்டுக்கலாம். 4 வந்து 2 இன்டு 2 போட்டுக்கலாம். 3 ஃபர்தர் என்ன பண்ணலாம், 10 பிரிச்சுக்கலாம். ஸோ 2 இன்டு 5 நான் பிரிக்க வேண்டாம். 2 இருக்குல்ல, ஸோ அது எடுத்துக்கலாம். இந்த 10 கட் பண்ணா ஒரு 10 வெளியே எடுத்துக்கலாம். இன்டு ஸோ இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு. ஸோ ஒரு 3 எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 ஒரு 2 எடுத்துக்கலாம். இன்டு 2. ஸோ இந்த 2 வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 10 இன்டு 3 30. 30 இன்டு 4 இஸ் ஈக்குவல் டு 120. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்கும். சரியா? ஈஸி தானா? ஸோ இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் போட்டு பார்த்துடலாம். ஸோ என்ன ஃபார்முலா, அதே ஃபார்முலா தான். ஸோ எஸ்க்கு கண்டுபிடிக்கணும். 1.8, 8, 8.2. ஸோ 3 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண உங்களுக்கு 18 வரும். ஸோ 18ல பாதி 9. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 9 கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து 9 மைனஸ் 1.8. ஸோ போட்டுக்கலாம். ஸோ ஏஸ் ஈக்குவல் டு உள்ள போடுங்க. ஸோ 9 இன்டூ ஸோ 9 மைனஸ் 1.8. ஸோ மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 7.2 அப்படின்னு கிடைக்கும். இன்டூ 9 மைனஸ் 8 எவ்வளவு 1. ஸோ போட்டுக்கலாம். 1 இன்டூ 9 மைனஸ் 8.2. ஸோ மைனஸ் பண்ணிக்கோங்க. 0.8ன்னு வரும். ஓகேவா? இனி இதை என்ன பண்ணணும், நீங்கள் வந்து வெளியே எடுத்து சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ 9 என்ன பண்ணிக்கலாம், 3 இன்டூ 3 போட்டுக்கலாம். ஓகேவா? அது வெளியே 3 எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அப்போ 7.2 இன்டூ 0.8 ஓகேவா. 7.2 இன்டூ 0.8 வந்து உங்களுக்கு 5.76 வரும் ஓகேவா. அந்த 5.76 வெளியே எடுத்தீங்க அப்படின்னா 2.4, அப்போ 3 இன்டூ 2.4 அவ்வளோதான். ஸோ இன்டூ பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.2 மீட்டர் ஸ்கொயர் அவ்வளோதான் ஓகேவா. இது எடுத்து புரிஞ்சா உங்களுக்கு 7.2ம் 0.8ம் பெருக்கிக்கலாம். ஸோ பெருக்கினீங்கன்னா ரூட்டுக்குள்ள 5.76 வரும். 76 அப்படிங்கிறது 24க்கான வேல்யூ. ஸோ ரூட்டுக்குள்ள பாயிண்ட் 2 டிஜிட் இருக்கு, வெளியே எடுக்கும்போது பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட் வரும். ஸோ 2.4 போட்டிருக்கேன், இன்டூ 3 போட்டால் முடிஞ்சு போச்சு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் ஓகே. செகண்ட் கொஸ்டின், த சைட் ஆஃப் triangular ground are 22 meter, 120 meter and 122 meter. சரியா. Find the area and cost of leveling the ground at the rate of rupees 20 per meter square. ஓகேவா. இதுவும் சேம் ஃபார்மேட் தான். ஃபர்ஸ்ட் எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2. ஸோ 22 120 122 அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் உங்களுக்கு 264 கிடைக்கும். ஸோ 264 பாதி வந்து 132. ஸோ 132 மீட்டர்னு எடுத்துக்கலாம். அடுத்த ஏரியா கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ ஏஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் 132 மைனஸ் 22. ஸோ மைனஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை போட்டுக்கலாம். 132 இன்டூ நீ மைனஸ் பண்றீங்க, மைனஸ் பண்ணீங்க அப்போ 110 கிடைக்கும். அதை இன்டூ பண்ணிக்கோங்க. இன்டூ 132 மைனஸ் 120. ஸோ பண்ணீங்க 12 கிடைக்கும். அடுத்து 132 மைனஸ் 122 என்னது 10 கிடைக்கும். ஸோ போட்டுக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு இதை வெளியே பிரிச்சு எடுக்க போறீங்க. ஸோ 132 பிரிக்கணும். ஸோ அது எல்சியம் எடுத்துருக்கும். சரியா, ஈஸியா இருக்கும். 132 எடுத்தீங்கன்னா 2 6 ஆர் 12 ரிமைண்ட் 1 இருக்குமா. 6 3 போட்டா 33, 3 போட்டா 3 11. ஓகேவா, கரெக்ட் தானா? ஓகே கரெக்ட். ஸோ என்ன பண்ணலாம், 2 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 11 போட்டுக்கலாம். இன்டூ அடுத்து 11 இன்டூ 10 போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 12 இருக்கு. ஸோ 2 இன்டூ 6 அல்லது 3 இன்டூ போட்டுக்கலாம். அடுத்தது இன்டூ 10 போட்டுக்கலாம். 10 இருக்குல்ல, 10 போட்டுக்கலாம். ரைட்டா. அப்போ இந்த 10க்கும் இந்த 10க்கும் ஒன்று வெளியே எடுத்துக்கலாம். இந்த 11க்கும் இந்த 11க்கும் ஒன்று வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 2 இருக்கு, வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இங்க ஒரு 3 இங்க ஒரு 3 வெளியே எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு 2 இருக்கு, அதையும் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 11 2 இன்டூ 2 4 4 6 12 12 இன்டூ 11 132 132 இன்டூ 10 வந்து 1320 வரும். மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கும். அவங்க என்ன லெவலிங் இந்த கிரவுண்ட் கேட்கறாங்க அட் தி ரேட் ஆஃப் 20 per மீட்டர் ஸ்கொயர். அப்போ இந்த வேல்யூ கூட 20 இன்டூ பண்ணிக்கணும். ஸோ 2 0 வரும், போட்டுக்கலாம். 2 2 4 3 2 6 ஒரு 2. ஸோ 26400 2064,000. சரியா, மாற்றி சொல்லிட்டேன். 26,000 மாற்றி சொல்லிட்டேன். 26,400 கம்மா மாற்றி போட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ தப்பு. 26,400 தான் உங்களுக்கான ஆன்சர். சரியா, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். The perimeter of a triangular plot. Perimeter of a triangular plot is 600 meter. The sides are in the ratio 5:2:3. Then find the area of the plot கொடுக்குறாங்க. சரியா, நம்ம ரேஷியோ கொடுத்தாலே என்ன பண்ணிக்கணும், 5h 12h 13h எடுத்துக்கணும். இங்கெல்லாம் வேற மாதிரி இருக்கு. என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து நோட்டேஷன்ஸ் வேற மாதிரி போட்டுக்கலாம். பட் இந்த காமன் எடுத்துக்கலாம். ஏன்னா காமன் டேர்ம் இருக்க போது. ஸோ 5h 12h 13h என்ன கொடுத்துட்டான், பெருமீட்டர் கொடுத்துருக்கான். எவ்வளவு கொடுத்துருக்கான், 600 கொடுத்துருக்கான். நமக்கு இந்த சைடு தெரியும். இது ஏன்னு எடுத்துக்கலாம், இது பின்னு எடுத்துக்கலாம், சின்னு எடுத்துக்கலாம். ஸோ மொத்தமா உங்களுக்கு 5h பிளஸ் 12h பிளஸ் 13h. ஏன் என்ன தெரியும், புரியுது உங்களுக்கு? பெருமீட்டர் நம்ம அதான் பண்ணுவீங்க. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குப்பா, ட்ரையாங்கிள் வேல்யூ கொடுக்காம 5h கொடுத்துருக்காங்க, இன்னொன்று 12h கொடுத்துருக்காங்க, இன்னொன்று 13h கொடுத்துருக்காங்க. ரைட்டா, கொடுத்துட்டு பெருமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, சுற்றளவு பிளஸ் பண்ண போமா, விச் இஸ் ஈக்குவல் டு 600. ஸோ 5 plus 12 17, 17 plus 13 30. ஸோ 30h is equal to 600 போடுவீங்க. h is equal to என்ன வரும், கட் பண்ணா 20 வரும். h கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த a கண்டுபிடிக்க போறீங்க, b கண்டுபிடிக்க போறீங்க, c கண்டுபிடிக்க போறீங்க. சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ 5 into 20 எவ்வளவு, 100. ஸோ a வந்து 100 இருக்கும். ஸோ b is equal to 13 into 20. ஓகேவா, என்ன வரும், 260 ஆட் இருக்கும். அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா c வேல்யூ 12 into 20, ஸோ 24 240. ஸோ 240. ஸோ a வந்து 100 இருக்கும். அடுத்து b பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 260 இருக்கும். சி பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 240 இருக்கும். அவ்வளவுதான். ஸோ 100 260 240. இப்போ என்ன கேட்கறான், ஃபைண்ட் த ஏரியா கேட்கறான். என்ன பண்ணா போதும், அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எஸ் கண்டுபிடிக்கலாமா? 100 பிளஸ் 260 பிளஸ் 240 சம் பண்ணிக்கோங்க. சம் பண்ண 600 கிடைக்கும். 600 பாதி வந்து 300. அப்போ எஸ் வந்து 300. அப்போ ஏஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 300 போட்டுருங்க. இன்டூ 300 மைனஸ் 100 200 போட்டுக்கலாம். இன்டூ 300 மைனஸ் 260 என்னது 60 போட்டுக்கலாம். இன்டூ 60 தானா, 300 இல்லை 40, சாரி 40 40. ஓகே 40. அப்புறம் 300 மைனஸ் 240 60. ரைட். அடுத்து பார்த்தா நீங்கள் பிரிக்க போகிறோம். ஸோ எப்படி பிரிக்கலாம், இஸ் ஈக்குவல் டு 3 into 100 போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ 2 into 100 போட்டுக்கலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா 2 இன்டூ 20 போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 இன்டூ 13 போட்டுக்கலாம். ஏதாவது ஃப்ரீ வாய்ப்பு இருக்கா? 2 100 வெளியே எடுத்துக்கலாம். ஸோ போட்டுடலாம். 2 100 கொண்டு எடுத்துடலாம். ஸோ அப்புறம் இன்னொரு 2 இருக்கு, இன்னொரு 2 இருக்கு. அது கொஞ்சம் வெளியே எடுத்துடலாம். வேற ஏதாச்சும் இருக்கா? இல்ல. அப்படிதானே? ஸோ ஓகே. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? இது முடிஞ்சு, இது முடிஞ்சு. ஓகே. ஸோ 3 இருக்கு, இங்க 30 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? 3 இன்டூ 3 இன்டூ 10 போட்டுடலாமா? அப்ப இந்த 3 ஒன்று எழுத்துக்கலாமா? 3 போட்டுக்கலாமா? அப்ப இந்த 20 என்ன பண்ணலாம்? 2 இன்டூ 10 போட்டுக்கலாமா? அப்ப இந்த 10ஐயும் இந்த 10 எடுத்துக்கலாமா? 10 போட்டுக்கலாமா? அப்ப இங்க 2 இருக்கா? அதை போட்டுக்கலாமா? அப்போ 2 இன்டூ 3 6 6 சார் 12. அப்போ 12 போட்டுட்டு 3 0 போட்டால் ஆன்சர் வந்துடும். 12 போட்டு ஒரு 3 0 போட்டால் உங்களுக்கான ஆன்சர் மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். இதான் வந்து அந்த பிளாட்டுக்கான ஏரியா விட்டு இருக்கும். சரியா? ஓகேவா? ஸோ டவுட் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே. 4th கொஸ்டின். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஈக்குவல் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஹூஸ் பெரிமீட்டர் வந்து 180 சென்டிமீட்டர். ஸோ ஈக்குவல்டன் கொடுத்ததுனால நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அதுக்கு முன்னாடி பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் என்ன சுற்றளவு? ட்ரையாங்கிளுக்கு எத்தனை சைடு இருக்கும்? 3 சைடு இருக்கும். ஸோ 3மே சேம். அதான் ஈக்குவல் சொல்லுவாங்க. ஸோ 3A இஸ் ஈக்குவல் 180 கொடுத்துருக்காங்க. ஸோ A இஸ் ஈக்குவல் டு என்னது? 60. முடிஞ்சு போச்சு. சரியா? ஆனா ஏரியா கேட்கறான் இல்ல. ஏரியா கேட்கறான். ஏரியா ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு √3/4 A ஸ்கொயர். இதான் வந்து ஈக்குவல் ட்ரையாங்கிள்கான ஏரியா ஃபார்முலா. இது மறந்துடக்கூடாது. ஆல்ரெடி நம்ம எடுத்துருப்போம் 7th ஸ்டாண்டர்ட்ல. பட் இருந்தாலும் A ஈக்குவல் √3/4 A ஸ்கொயர் ஃபார்முலா மறந்துடக்கூடாது. ஓகேவா? இப்போ A தெரியும், 16 தெரியும். சப்ஸ்டிட் பண்ணலாமா? √3/4 இன்டூ 60 இன்டூ 60. கட் பண்ணி போட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். ஓகேவா? √3 வேல்யூ 1.732. இதை கட் பண்ணுங்க. கட் பண்ண உங்களுக்கு 4 1 2 இருக்கும், 15 வரும். ஓகேவா? ஸோ 15 இன்டூ 60 எல்லாம் போட்டு பாருங்க. சரியா? ஸோ 15 இன்டூ 60 எவ்வளோ வரும்? அங்கே ஒரு 0 இருக்குமா? ஓகே, போட்டோம் 90 வரும். ஓகே, 900. சரியா? அவ்வளோதான். இது கூட இனி 1.732 அதை இன்டு பண்ண முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஈஸி தானா? ஆன்சர் வந்து உங்களுக்கு 15 என்ன போட்டேன்? ஆமாம், 8.8 வரும். செக் பண்ணி பார்த்து இன்டு பண்ணி செக் பண்ணுங்க. 2 0 இருக்கு. ஸோ 0 வைக்கலாம். அதுக்கப்புறம் 9 இன்டு பண்ணி ஆன்சரை போட்டுருங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 5th கொஸ்டின். 5th கொஸ்டின். ஓகே, ரைட். An advertisement board is in the form of isosceles triangle with perimeter 36 meter and each of the equal size 30 meter. Find the cost of okay எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ ஐசோஸ் ட்ரையாங்கிள் என்ன தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் மட்டும் நம்ம செய்ய முடியும், அதை செய்ய முடியாது. ஸோ ஐசோஸ் ட்ரையாங்கிள் சொல்லும் போது ஒரு ட்ரையாங்கிளில் 2 சைடு ஏதாச்சும் 2 சைடு சேமாக இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க? ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதுக்கு பெரிமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 கொடுத்துட்டாங்க. வித் பெரிமீட்டர் 36. அப்போ A பிளஸ் பின்னு போட்டுருக்காங்க. 2 சேம் தானே? அப்போ இது ஏன் தானே இருக்கும்? அப்போ A பிளஸ் B ஈக்குவல் என்ன 36 கொடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்க, ஈச் ஆஃப் ஈக்குவல் சைடு 13. அப்போ ஈக்குவல் சைடும் 13 கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பா ஈக்குவல் இங்க 13 இருந்துச்சுன்னா இதுவும் 13 இருக்கும். அப்போ 13 பிளஸ் 13 26. அப்போ போட்டலாமா? ஸோ 26 பிளஸ் B இஸ் ஈக்குவல் 36. அப்போ B கண்டுபிடிச்சலாம். B ஈக்குவல் 36 மைனஸ் 26 விச் இஸ் ஈக்குவல் 10. அப்போ B ஈக்குவல் 10 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ B கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ என்ன கேட்கறான்? ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் கேட்கறான். அது ரேட் ஆஃப் ஸ்கொயர் மீட்டர். கண்டிப்பா என்ன கண்டுபிடிச்சிக்கணும்? ஏரியா கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ A தெரியும், B தெரியும், C தெரியும். இது ஒரு ட்ரையாங்கிள். அப்போ என்ன ஃபார்முலா? A ஈக்குவல் டு ரூட் ஆஃப் S இன்டூ S மைனஸ் A இன்டூ S மைனஸ் B இன்டூ S மைனஸ் C. எஸ் கண்டுபிடிச்சலாமா? தெரியும். எஸ் என்ன உங்களுக்கு? 36ல பாதி. அதுனா 36ல பாதினா வரும் 18. அப்போ S ஈக்குவல் டு 18. சப்ஸ்டிட் பண்ணலாமா? S வேல்யூ 18 போட்டலாம். 18 மைனஸ் A என்ன? 13. ஸோ 18 மைனஸ் 13 5 அதை போட்டுக்கோங்க. இன்டூ 18 மைனஸ் இன்னொரு 13 இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு 5 வந்து போட்டலாம். 80 மைனஸ் 10 8 போட்டாச்சா? அப்போ பிரிச்சது இல்லாமா? 9 இன்டூ 2 போட்டுக்கலாம். அங்கே 5 இன்டூ 5 இருக்கும். அங்கே வந்து 2 இன்டூ 2 இன்டூ 2 போட்டுக்கலாம். ஸோ 2 5க்கு ஒரு 5 எடுத்துக்கலாம். இந்த 9க்கு ஒரு 3 வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 4 2 இருக்கு. ஸோ 2 வெளியே வரும். ஸோ போட்டுக்கோங்க. ரைட்டா? ஸோ 5 சார் 15, 15 2 சார் 30, 13 இன்டூ 60 முடிஞ்சு போச்சு. 60. அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? காஸ்ட் பெயிண்டிங் 17.50. அப்போ அந்த 60 கூட 17.50 இன்டூ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸி ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ போட்டுக்கோங்க. சரியா? 60 கூட 17.50 இன்டூ பண்ணி அப்படின்னா 1050 வரும். 1050. சரியா? ஈஸி தான். பட் இந்த கான்செப்ட் தெரியணும். ஐசோசைன் என்ன தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சா மட்டும் இந்த சம் போட்டுற முடியும். ஈஸியான கொஸ்டின் தான். டவுட்னா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 6th கொஸ்டின். ஓகே, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த அன்ஷேடட் ரீஜன் கேட்கறாங்க. சரியா? ஸோ அன்ஷேடா இந்த ரீஜனை கேட்கறாங்க. இந்த ரீஜனுக்கான ஏரியா உங்களுக்கு கேட்கறாங்க. ஸோ சால்வ் பண்ணலாமா? ஈஸி தானா? ரொம்ப சிம்பிள். ஓகே, நீங்க முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை டவுட் இருக்கும் பட்சம் நீங்க என்ன பண்ணலாம்? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். சரியா? இதை அழிச்சுக்கிடுவோம். ஓகே, ஐயா அழியலையா? ஒரு சில நேரங்களில் அழிய மாட்டேன். சரி, ஓகே, நமக்கு என்ன காசா பணமா இருந்துட்டு போட்டோம்.
ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த அன்ஷேர் ரீஜன் கேட்கறாங்க சரியா. அப்ப இந்த ரீஜனை கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணிக்கணும், இந்த ரீஜன் கண்டுபிடிங்க அப்படின்னா தேவையில்லாம இந்த குறுக்க போட்டிருக்காங்க. அப்போ குறுக்க போட்டுருந்தாங்கன்னா அர்த்தம் இருக்கும்ல. அப்படியே குறுக்க போட்டிருந்தாலும் எல்லாத்துக்கும் டைமென்ஷன் கொடுத்துக்கணும். இங்க டைமென்ஷன் கொடுத்துருக்கானா, ஏக்கு டிக்கு வேலை தெரியும், டிக்கு பிக்கு வேலை தெரியும். பட் ஏபி வேலை தெரியுமா, தெரியாது. ஆனா இந்த ட்ரையாங்கிள் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்ப என்ன பண்ணிக்கலாம், பித்தாகோரஸ் யூஸ் பண்ணிக்கலாமா, யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஏடி ஸ்கொயர் பிளஸ் பிஏ ஸ்கொயர் போட்டுக்கலாமா, போட்டுக்கலாம். ஏடி ஸ்கொயர் என்ன, ஏடி வந்து 12 ஸ்கொயர் 144 பிளஸ் பிஏ எவ்வளவு இருக்கு, பிஏவா பிஏல பிடி சரியா, இந்த சைடில் வேணும் 16. அப்போ 256. ஸோ 144ஐயும் 256ஐயும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன, 400 கிடைக்கும். ஸோ ஏபி ஸ்கொயர் சீக்வல் 400. அப்போ ஏபிசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 400 போடுவீங்க. அப்போ ஏபிசி ஈக்குவல் டு 20 வரும். 200ல் 20 ஓகே, 400 இருக்கும் ரூட்டுக்குள்ள, வெளியே எடுத்தா 20 வரும் சரியா. ஓகேவா, அப்போ இந்த சைடை கண்டுபிடிச்சிங்க 20 ரைட்டா. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு இந்த இது மட்டும் தேவை இருக்கு ரைட்டா. அப்ப என்ன பண்ணலாம்னா மொத்த ட்ரையாங்கிள் இருந்து இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த ஆரஞ்சு கலர் ட்ரையாங்கிள், அதை நீங்க மைனஸ் பண்ணி என்ன கிடைச்சிரும், இந்த டைம் கிடைச்சிரும். ஓகேவா, புரிஞ்சா. பெரிய ட்ரையாங்கிள் இருந்து சின்ன ட்ரையாங்கிள் கழிச்சு எடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இந்த ஷேட் ரீஜன் கிடைக்கும், ஷேட் ஆகாம ரீஜன் கிடைச்சிக்கிறோம். ஓகேவா, அப்ப இந்த ஷேட் ஆயிருக்குல்ல, இதுக்கான ஏரியா கண்டுபிடிக்கலாமா. என்னது, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. ஸோ 90 டிகிரி இருக்குல்ல, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் என்ன, ஏசி ஈக்குவல் டு ஆஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். ஸோ பேஸ் என்ன உங்களுக்கு, இது வந்து ஹை பண்ணி சரியா, அது யூஸ் பண்ணக்கூடாது. 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கு இல்லையா, அது என்னது உங்களுக்கு ஹை பண்ணிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நீ மாற்றி மாற்றி போடக்கூடாது. ஓகே, அழிச்சு சரி, இது ஒரே நிமிஷம் அழிச்சிடுறேன். ஓகே, ஸோ 20 தானே, இது 20 இங்கே போட்டுக்கோங்க. ரைட் ஆங்கிள் சிம்பிளுக்கு ஆப்போசிட் இருக்கு ஹைபாட்டிஸ் சொல்லுவாங்க. அதை போய் நீங்கள் பேஸ் எடுத்துக்கூடாது. பேஸுங்கிறது இதுதான் பேஸ். அப்போ என்ன வரும், ஆஃப் இன்டூ பேஸ் 12 இன்டூ 16. ஸோ கட் பண்ணி பாருங்க, இந்த ட்ரையாங்கிளுக்கான ஏரியா வந்து உங்களுக்கு என்ன வருதுன்னா 96 வரும். ஓகேவா, இனி பெரிய டைம் கவனிக்கலாமா. ஸோ ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு. ஸோ எல்லாம் ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ ப்ளஸ் பண்ணி பை 2 போடுங்க, 96 வரும். அதை பை 2 போட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 48 கிடைக்கும். இதான் உங்களுக்கு எஸ் வேல்யூ. ஏரியா கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ ரூட் ஆஃப் எஸ்க்கு 48 இன்டூ 48 மைனஸ் 34 போட்டுக்கோங்க. சரி, 48 மைனஸ் 34 வந்து 14 கிடைக்கும், அதை போட்டுக்கோங்க. திருப்பி 48 மைனஸ் 42 போட்டால் ஒரு 6 கிடைக்கும், அதையும் போட்டுக்கோங்க. 48 மைனஸ் 20 போட்டால் ஒரு 28 கிடைக்கும், அதையும் போட்டுக்கோங்க. ஸோ இந்த 48 பிரிக்கலாம். 4 இன்டூ 12 போடலாமா, போட்டுக்கலாம். இன்டூ 7 இன்டூ 2 போட்டுக்கலாம். இன்டூ 2 இன்டூ 3 போட்டுக்கலாம். இங்கே இன்டூ 7 இன்டூ 4 போட்டுக்கலாம். அப்போ இந்த 4 இந்த 4 அதுக்கு ஒரு 4 வெளியே எடுத்துக்கலாம். இன்டூ இந்த 7 இந்த 7 வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 7 போட்டுக்கோங்க. அப்புறம் 2 இன்டூ 2 இதை ஒன்று வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 போட்டுக்கலாம். அப்புறம் என்ன இருக்கு, ஓகே 12 இருக்கு அப்படி தானே. ஸோ 12 எப்படி பிரிக்கலாம், 12 மட்டும் இருக்கா, வேற நம்பர் இல்லை அப்படி தானே. ஓகே, ஸோ 12 3 சார் 36 சரியா. வெளியே எடுத்து என்னது 6 வரும். ஸோ 6 போட்டுக்கோங்க, அவ்வளோதான் ரைட்டா. ஸோ 4 இன்டூ 7 28 28 இன்டூலாம் போட்டு பாருங்க, இன்டூ பண்ணி பாருங்க. ஸோ ஆன்சர் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா 336 வரும். 336 ஓகேவா, ஈஸி தானே. ஓட்டாங்க முடிச்சிங்களா. ஸோ 4 இன்டூ 7 இன்டூ 2 இன்டூ 6 கரெக்ட் தான், 336 ஓகேவா. அப்போ நமக்கு என்ன தேவை, இந்த ரீஜன் தேவை இருக்கு. அப்போ என்ன பண்ணோம், பெரிய ட்ரையாங்கிள் இருந்து சின்ன மைனஸ் பண்ணிடணும். ஸோ 336 இருந்து மைனஸ் 9 போனா என்ன கிடைச்சிடும், உங்களுக்கு அன்ஷேடட் ரீஜன் உங்களுக்கு கிடைச்சிடும். மைனஸ் பண்ணி பாருங்க, ஆன்சர் உங்களுக்கு 240 கிடைக்கும். கிடைக்காட்டி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி சரியா. whose side are ஏபி எவ்வளவு 13 சென்டிமீட்டர் மாறிக்கிறாங்க நினைக்கிறேன். ஸோ இங்கே போயிருக்கணும். அப்புறம் பிசி ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர், சிடி ஈக்குவல் 9 சென்டிமீட்டர், ஏடி ஈக்குவல் 14 சென்டிமீட்டர் அண்ட் டயனல் பிடி வந்து 15 சென்டிமீட்டர். ஸோ என்ன கொடுத்துட்டான், ஜஸ்ட் ஒரு படத்தை கொடுக்காம அவன் என்ன பண்ணிட்டான், அவனே வந்து டைமென்ஷன் படி கொடுத்துருக்கான் சரியா. ஸோ போட்டுக்கலாமா, ஒரு குவாட்ரில் போட்டாச்சு. அப்புறம் ஏபிசி போட்டுருவோம். இது ஏ, இது பி, இது சி, இது வந்து டின்னு போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் என்ன போடலாம், ஏபி என்ன கொடுத்துட்டாங்க 13 கொடுத்துட்டாங்க, பிசி வந்து என்ன கொடுத்துட்டாங்க 12 கொடுத்துட்டாங்க, இது 9 கொடுத்துட்டாங்க, ஏடி வந்து 14 கொடுத்துட்டாங்க, டயல் பிடி சொன்னா இருக்கு, இந்த பிடி வந்து 15 கொடுத்துருக்காங்க சரியா. சால்வ் பண்ணிக்கலாமா, நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு 4 வேல்யூஸும் வேற வேற. அப்ப என்ன பண்ணணும், இந்த சம் நான் செய்ய போற கிடையாது, நீங்க பண்ண போறீங்க. இந்த ட்ரையாங்கிளுக்கான ஏரியா கண்டுபிடிக்கணும், இந்த ட்ரையாங்கிளான ஏரியா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோடனே ப்ளஸ் பண்ணிக்கணும். ஆன்சர் சொல்லிடுறேன், சேம் தான் ஓகேவா. 3 ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, இங்கே ஏ இருக்கு, இந்த பி இந்த சி 3 யூஸ் பண்ணி நாங்கள் கண்டுபிடிங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கான ஏரியா பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று சரியா. ஸோ மாற்றி செஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஒரு ஏரியா 84 வரும். செகண்ட் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா
54ன்னு வரும். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி போடுங்க, ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். 84 + 54 = 138 ஆன்சர் இருக்கும். நீங்கள் சால்வ் பண்ணலாம். சேம் பேட்டர்ன் தான், டைம் யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்காக சொல்கிறேன். இதுக்கு வந்து ஃபாலோ யூஸ் பண்ணுங்க, அதுவும் ஃபாலோ யூஸ் பண்ணுங்க. ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 8th கொஸ்டின். A park is in the shape of quadrilateral. And the sides of the park are 15 meter, 20 meter, 26, 70 meter. And the angle between the first two sides, right angle triangle, right angle, find the area of the park கொடுக்குறாங்க. இதுக்கும் படம் கொடுக்கவில்லை, நம்ம தான் படத்தை வரைஞ்சுக்கணும். ஸோ குவார்டர்லையும் கொடுத்துறாங்க. ஸோ ஒரு குவார்டரில் போட்டுக்கலாம். சரியா? ஸோ ஏபி போடுங்க. ஏ, இது பி, இது சி, இது டி. அடுத்தது டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. 15 போட்டுக்கோங்க, 20 போட்டுக்கோங்க, 26 போட்டுக்கோங்க, அப்புறம் 70 போட்டுக்கோங்க. அடுத்த ஆங்கிள் பிட்வீன் ஃபர்ஸ்ட் டூ சைட்ஸ். அப்போ இந்த ரெண்டு சைட்ஸுக்கும் என்ன கொடுத்தா 90 கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டூ சைடு, அப்போ இந்த சைடும் இந்த சைடு, இந்த ரெண்டுக்கும் ஆங்கிள் வந்து 90 அப்படிங்க கொடுத்துட்டாங்க. சரியா? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி பார்க். ஓகேவா? நீங்க ஏரியா கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ எடுத்தோம் கவுத்தம் சொல்லி குவார்டர் கவுண்ட் தெரியாது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ட்ரையாங்கிள். அவன் 90 வர மாதிரி ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம இதை கட் பண்ணாமல் இன்னொரு சைடை கட் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ என்ன பண்ணிக்கணும், இங்கே 15 இருக்கு, இங்கே 20 இருக்கு. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். அப்போ என்ன பண்ணலாம், கண்டிப்பாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொன்னனால ஆஃப் இன்டூ பேஸ் இன்டூ வெயிட் பண்ணால் போட்டுக்கலாம். ஸோ ஆஃப் இன்டூ பேஸ் 15 இன்டூ 20, 10 150 வரும் இந்த ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் வேல்யூ வந்து 150. இந்த ட்ரையாங்கிள் வேல்யூ 150. ஓகேவா? போட்டுக்கலாமா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணா, இந்த ட்ரையாங்கிளுக்கு கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன தெரியாது உங்களுக்கு, இந்த ஏ தெரியும், பி தெரியும், ஹைபார்னிஸ் இந்த இது டயகனல் இருக்கு இல்லையா, அதுக்கான வேல்யூ தெரியாது. அப்போ என்ன பண்ணிக்கணும், பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ பண்ணலாமா? ஏன்னா வரும் ரூட்டுக்குள்ள 15 ஸ்கொயர் பிளஸ் 20 ஸ்கொயர். ஓகேவா? சரி, 17 ஸ்கொயர்ல என்ன இருக்கு, 17. ஓகேவா? ஸோ 17 ஸ்கொயர் பிளஸ் ஏதாச்சும் ஓகே, இது எடுத்து என்ன வேல்யூ, சாரி 26ல இது 26. ஓகேவா? இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதை ஸ்கொயர் பண்ணி இதை ஸ்கொயர் ப்ளஸ் பண்ணிக்கலாம், அல்லது இதை ஸ்கொயர் பண்ணி இதன் ஸ்கொயர் ப்ளஸ் பண்ணிக்கலாம். எது ஈஸி தான், ஈஸி. 15 ஸ்கொயர் பிளஸ் 20 ஸ்கொயர். ஓகேவா? ரெண்டுமே சேம் தான், சென்ட் தான் இருக்கு, பண்ணிக்கலாம். 15 ஸ்கொயர் பிளஸ் 20 ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு 625 வரும். ஸோ ரூட் எடுத்தா 25. ஓகேவா? அப்போ இது டயகனல் வேல்யூ என்ன, 25. இப்போ சேம் ஃபார்முலா என்னது, எஸ் இன்டூ அது போட்டுக்கோங்க. ஸோ போட்டிங்கன்னா இந்த ட்ரையாங்கிளான ஏரியா என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 204 வரும். ஓகே, 204 கிடைக்கும். நீங்கள் செஞ்சு பார்க்கணும், நான் ரிப்பீட்டடாக செய்யணும்னு விட்டுட்டேன். சரியா? இது சால்வ் பண்ணி பாருங்க. 204 வரும். ஸோ மொத்தமாக கேட்குறாங்க. ஸோ 204ஐயும் 150 ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 354 வந்து உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். 354 மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். Next question, 9th question. A land is in the shape of rhombus. The perimeter of the land is 160 meter and one of the diagonals 48 meter. Find the area of the land கொடுக்குறாங்க. ஸோ ராம்பர்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ போட்டுக்கலாம். The perimeter of the land is 160. ஸோ perimeter 4 சைடு இருக்கு. 4A is equal to 160. அப்படின்னா A is equal to ஆட்டோமேட்டிக்காக 40. ரைட்டா? அப்போ 4 பக்கமே என்ன இருக்கும் உங்களுக்கு, 40 40 40 40. ஓகேவா? அண்ட் ஒன் ஆஃப் த டயங்கல் இஸ் 48. அப்போ ஒரு டயங்கல் வந்து 48 கொடுத்துட்டாங்க. 48 போட்டுக்கோங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் லேண்ட் கொடுக்குறாங்க. கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணணும், இங்கேயும் 40 இங்கேயும் 40 இங்கேயும் 40 இங்கேயும் 40. இந்த ஒரு ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்டு 2 கூட முடிஞ்சு போயிடும். ஸோ எஸ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ எஸ் சேம் தான். என்னது, 160. 40 + 40 40 + 40 + 40, சாரி 40 + 40 + 48. ஓகேவா? என்ன வரும், 81 28 வரும். கரெக்டா? 128 வரும். ஸோ 128ல பாதி என்ன, 64. அப்படின்னா கரெக்டு தானா? ஆமாம், 64. அப்போ S = 64. இனி என்ன ஏரியா கண்டுபிடிக்கலாமா? A = √S × S - A. அப்போ 6 போட்டுக்கோங்க. 64 - 40. ஓகேவா? 24. இன்னும் ஒரு 24 அதையும் போட்டுக்கலாம். 64 - 48. ஸோ இன்டூ அது 16. ஸோ 64 வெளியே எடுத்தால் 8 வரும். 16 வெளியே எடுத்தால் 4 வரும். ஸோ 8 × 4 போட்டுக்கலாம். 24 வெளியே எடுத்தால் முடிஞ்சு போச்சு. 24 இன்ட்டு வேணால் போட்டுக்கலாம். 8 × 4 × 24 ஆன்சர் வந்து உங்களுக்கு 768 கிடைக்கும். இது ஒரு ட்ரையாங்கிள் தான், நம்ம 2 ட்ரையாங்கிள் வேணும். அப்போ இன்ட்டு போட்டுவோங்க. ஸோ இன்ட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் 1536. சரியா? ஈஸியான கொஸ்டின் தான், பட் கொஞ்சம் திங்க் பண்ணி போகணும். ராம்பர்ஸ்னா 4 சைடு இருக்கும். ஸோ 4 is equal to 160, A is equal to 40. இந்த கான்செப்ட் தெரிஞ்சா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த வீடியோக்கான கடைசி கொஸ்டின். சரியா? 10th question. The adjacent side of a parallelogram measures 34 meter, 20 meter and measure one of diagonal 48 meter. Find the area of the parallelogram. சரியா? ஓகே. ஸோ parallelogram போட்டுக்கலாம்.
அட்ஜசன்ட் சைட் ஆஃப் பேராகிராம். அப்போ அட்ஜசன்ட் வந்து பக்கத்து பக்கத்தில், கரெக்டா? அட்ஜசன்ட் சைட் ஆஃப் பேராகிராம் பக்கத்து பக்கத்தில். அப்போ 34 இங்கே 20 போட்டுக்கலாம். அப்போ இங்கே 34 20 போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது பக்கத்து யார் வருவா? 30 வருவாங்க. இது கூட யார் வருவா? 20 வருவாங்க. இதான் அர்த்தம். அட்ஜசன்ட் சைட் ஆஃப் பேராகிராம் பக்கத்து பக்கத்தில் 34 20 34 20 இருக்கணும். அதான் வந்து கான்செப்ட். போட்டாச்சு. 1வது டயங்கல் 42. அப்போ என்ன டயங்கலை போட்டுக்கோங்க, 42 போட்டுக்கோங்க. ஃபைன் த இயரை கேட்குறாங்க. அப்போ 34 20 20. அப்போ என்ன பண்ணும்? சேம் தான். ஒரு ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இன்டு 2 போட்டால் முடிஞ்சு போச்சு. பண்ணலாமா? நீ சால்வ் பண்ணிக்கலாமா? எஸ் கண்டுபிடிங்க. 34 + 20 + 42 ப்ளஸ் 9 வரும். 9 பாதி 48. அப்போ S = 48. ஸோ ஏரியா கண்டுபிடிக்க போறீங்க. A = √S × 48 போட்டுக்கலாம். 48 மைனஸ் 20 போட்டிங்கன்னா உங்களுக்கு 28 கிடைக்கும். அதை போட்டுக்கலாம். இன்டூ 48 மைனஸ் 42 உங்களுக்கு 14 போட்டுக்கலாம். 48 மைனஸ் 34 வந்து மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும் 6 நினைக்கிறேன். 6 தான். 48 இருக்கு தானே. ஸோ 8 × 6 போட்டுக்கலாம். இன்டூ 4 × 7 போட்டுக்கலாம். இன்டூ 7 × 2 போட்டுக்கலாம். இன்டூ போட்டுக்கலாம். ஸோ எப்படி பிரிக்கலாம்? ஓகே. ஸோ 2 × 2 × 2 அப்புறம் 6க்கு 2 × 3 அப்புறம் 4 அப்படியே வச்சுக்கலாம். இதை வேணா போட்டுக்கோங்க. 2 × 2 இன்டூ 7 × 7 இன்டூ 2 × 2 × 3 இப்படி பண்ணீங்கன்னா ஈஸி. இன்டூ பண்ணி அதை பெருசாக்குறதுக்கு ஏன்னா நம்ம சிம்ல வந்து முடிச்சு போயிட்டே இருக்கலாம். சரியா? அப்போ இந்த 2 இந்த 2 ஒரு 2 போட்டுக்கலாம். இந்த 2 இந்த 2 ஒரு 2 போட்டுக்கலாம். இந்த 2 இந்த 2 ஒரு 2 போட்டுக்கலாம். அப்புறம் 7 7 ஒரு 7 போட்டுக்கோங்க. ஸோ 3க்கும் ஒரு 3க்கும் ஒரு 3 போட்டுக்கலாம். இந்த 2 2க்கும் ஒரு 2 போட்டுக்கலாம். ஸோ எத்தனை? 8 16 16 × 21 போட்டால் ஆன்சர் வந்து வந்துடும். 16 × 21 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 7 இல்லை 336 வரும். ஓகே, 336 அப்படிங்கிறது ஒரு சைடு தான். இது மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம என்ன பண்ணணும்? இதுவும் தேவை இருக்கு. ரைட்டா? அப்போ என்ன பண்ணணும்? ஜஸ்ட் இன்டு போடுறோம். இன்டு போடுறோம். இங்கேயும் 20 இங்கேயும் 20 இங்கேயும் 34 இங்கேயும் 34. அதனால என்ன பண்றோம்? இன்டு போட்டுறோம். சப்போஸ் ஒரு வேல்யூ இந்த 35 வச்சுக்கோங்க. கண்டிப்பா இன்டு போடக்கூடாது. தனியா கண்டுபிடிச்சு போடணும். ஓகேவா? ஸோ 336 × 2 இஸ் ஈக்குவல் டு 672 தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். சரியா? ஈஸி தானா? ஸோ இதோட இந்த பார்ட் ஓவர். ஸோ பாருங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சிக்கு ரிலேட் வரக்கூடிய எல்லா சம்ஸும் எல்லா கொஸ்டின்ஸும் எல்லா சப்ஜெக்ட்ஸும் கவர் பண்ணி கொடுத்துருவோம். உங்க கடமை நல்லா எல்லா வீடியோஸையும் பார்த்தா மட்டும் போதும். பார்த்தா மட்டும் போதாது, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமச்சு புக்கான PDF லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. சமச்சு புக் இல்லாம வேறாச்சும் புக்ஸ் நினைச்சீங்கன்னா அதுக்கும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்கும் இருக்கும். அதுலயும் மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த கஷ்டம் பார்க்கலாம். தேங்க்யூ.